1996 ராமகோபாலன் இருக்கும்போது மலை உச்சியில் எங்கன்னா தர்காவை கேட்டு கொஞ்சம் தள்ளி கொளுத்திங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி 2 நீதிபதிகள் அந்த பக்கம் போகக்கூடாதுன்ட்டாங்க. முடிஞ்சிருச்சு. 96 தீர்ப்பை அமல்படுத்தணும் அப்படின்றது தான் இப்போ ராம ரவிக்குமாருடைய பிரேயர். 30 வருஷம் கழிச்சு இப்போ அதை கேட்குறாரு. நம்ம நீதிபதி என்ன சொல்கிறாரு, 24 ஹவர்ஸில் அதை அமல்படுத்துன்றார். இதில் இவ்வளவு வழக்குகள் இருக்குது, இப்போ முரண்பாடான தீர்ப்புகள் இருக்குது, இதை அமல்படுத்த சொல்கிறாரு. சரி, நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாரு, அவர் எப்படிங்க கண்டுபிடிச்சார் இதை விளக்கு தூண்றதை? இப்போ ராம ரவிக்குமார் பெட்டிஷன் போட்டிருக்காரு, அவர் தான் சொல்கிறாரு அது விளக்கு தூண்னு. இப்போ அவர் விளக்கு தூண்னு சொன்னால் யாருங்க எவிடன்ஸ் கொடுக்கணும்? அவர் தான் கொடுக்கணும். ஒன்றும் கொடுக்கல. நீதிபதி ஆய்வுலாம் பண்ணிட்டு போய் தானே அந்த தீர்ப்பு. அது நீதிபதி. ராம ரவிக்குமார் பெட்டிஷன்னு மொக்கையாக இருக்குது அப்படின்னு நீதிபதியே சொல்லியிருக்காரு. சரியா? அதனால் ராம ரவிக்குமார் செய்ய தவறியதை நீதிபதி செய்கிறார். நீதிபதி நான் நேராக போய் பார்க்குறேன் அப்படின்னு கோர்ட்டில் அறிவிச்சிட்டு, கோர்ட்டில் எப்படி சொல்கிறாருன்னா, நான் போகிறேன், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் போகிறாரு, போய் பார்த்துட்டு வர்றாரு. தீர்ப்பில் என்ன எழுதியிருக்காருனாக்கா, நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு தானே போனேன், யார் வேணால் வந்திருக்கலாமேன்னு சொல்கிறார். அவர் கோர்ட்டில் சொன்னதுக்கு சிசிடிவி பதிவு ஆதாரம் இருக்குது. இது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இந்த வழக்கில் அவங்களுக்கு எதிராக வாதாடி இருக்கார். அவர் சேலஞ்சு பண்ணுறாரு, சிசிடிவியை போடுங்க, நீதிபதி மாற்றி பேசுகிறாரு, தீர்ப்பிலே அப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லி. இது ஓகே.